மண்பானையில் தயிர் சாதம், ஓலைப்பட்டியில் கூட்டாஞ்சோறு, மந்தார இலையில் ட்ரையில் இருக்க எல்லா சாதமுமே, புளி சாதம், லெமன் சாதம், எல்லா சாதமுமே கட்டுறோம். வாழை இலையில் நார்மலான வாழை இலையில் அது ஒரு ஈவெண்ட்னா ஒரு சக்கரை பொங்கல் கட்ட வச்சுக்கிறோம். கரும்பு சக்கையில் ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிறாங்க, அதில் வந்து சாம்பார் சாதம் செய்கிறோம். மக்காச்சோளத்தில் ஒன்று கொண்டு வராங்க, அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது பஞ்சாப்லேருந்து வருது. நான் மக்காச்சோளத்தில் ஒரு பேக்கிங் மெட்டீரியல் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி இந்த மக்களுக்கு வயிற்றுக்கு கேடு இல்லாமல் எடுக்கணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி இந்த மண்ணுக்கு கேடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன எண்ணமாக இருக்குது. ஒரு உணவகத்துடைய வளர்ச்சி அந்த உணவகத்தை நடத்துகிற உரிமையாளருக்கானதா மட்டும் இல்லாமல் அது இந்த சமுதாயத்துக்கு, வாடிக்கையாளர்களுக்கு, அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்குன்னு எல்லாருக்குமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான முயற்சியை எடுத்துட்டு வர்ற ஆகச்சிறந்த உணவகம் தான் காஞ்சிபுரத்தில் இயங்குகிற சூர்யா உணவகம். இதன் உரிமையாளர் திரு கண்ணன் அவர்களோட முயற்சியில் மிக முக்கியமாக பாராட்டியே ஆக வேண்டிய விஷயம் பார்சலில் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்க இவர் எடுக்கிற முனைப்பு தான். 35 வகை கலவை சாதம் கொடுக்கறதுல பிரபலமான இந்த உணவகம் 15 ரூபாய் 20 ரூபான்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு 40-45 ரூபாய் வரைக்கும் விலையேற்றம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு விலையேற்றத்தை எவ்வளவு நியாயமா செய்யணும், அதுக்கு பலனா ஒரு வாடிக்கையாளருக்கு தன்னால என்ன தர முடியும்னு திரு கண்ணன் அவர்கள் யோசிச்சது நியாயமா ஒரு உணவகத்தை நடத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். நல்ல ஆரோக்கியமான உணவும் சுவையான உணவும் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அதில் ஒரு கட்டத்தையும் மேம்படுத்திக்கிட்டே வரோம். ஆரம்ப கட்டத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் பண்ணோம். 2017 அப்புறம் தான் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து வெளியே வந்துட்டு கடலெண்ணெய் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணோம். காலம் கருதி நாங்கள் விலையேற்றம் படிப்படியாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சம்பள உயர்வு, ஒன்று நாங்கள் ஏதோ ஒரு வாடகை உயர்வு எல்லாமே இருக்குது. அப்போ பயன்படும்போது ஒன்று பண்ணும்போது மக்களுக்கு இது கூட சேர்ந்து நம்ம விலையேற்றும் போது என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ வெரைட்டி ரைஸ் எல்லாம் நல்லெண்ணெயில் பண்ண ஆரம்பித்தோம். வத்தல் போடுறது தேங்காய் எண்ணெயில் பண்ண ஆரம்பித்தோம். கொடுக்குற அளவை கொஞ்சம் அதிகம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். நிறையா அரிசி வகைகளில் மாற்ற ஆரம்பித்தோம். இப்போ ரச சாதம் பார்த்திங்கன்னா இழுப்பு சம்பான்னு ஒரு ரச சாதம் பண்ணுறோம். பர்டிகுலராக ரச சாதம்னா இழுப்பு சம்பா அரிசி. தயிர் சாதத்தில் 2 வகை இருக்குது. காலையில் வந்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயிர் சாதம், தூய மல்லி அரிசியில் கூட்டாஞ்சோறு, குதிரைவாளி கிச்சடி, அப்புறம் பூங்கார் அரிசியில் ஆப்பம் போடுறோம். இப்படி எங்களால் முடிஞ்ச விலையேற்றத்துக்கும் விலையேற்றமும் ஆகுது. அதே நேரத்தில் அந்த விலையேற்றும் போது நியாயமாக மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ற காம்பன்சேஷன் இல்லாமல் திருப்பி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது பார்சல் மெட்டீரியல் இருந்தாலும் சரி, சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் 100% நல்லவனாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இல்லையா? பர்சனலாக நான் மனசு என்ன தோணுதோ அதை முயற்சி பண்ணி படிப்படியாக செஞ்சுட்டே போயிடுறோம். நம்மளை எப்படி நம்ம ஷேப் பண்ணிக்கிறோமோ, இன்னர் ஹெல்த் அவுட்டர் ஹெல்த் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி இதையும் ஷேப் பண்ணிட்டே போகிறது தான் கொஞ்சம் அதுதான் இந்த தொழிலை பண்ணுறதுக்கே பிடிமானமாக இருக்க மாதிரி. நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், இந்த மண்ணுக்கு கேடு இல்லாமல் கொடுக்குறோம், கூட இருக்கவங்களுக்கு நம்மளால் எவ்வளோ முடிஞ்ச அளவு நியாயமாக இருக்கிறோம் அப்படின்றது நம்ம ஒரு உள்ளுணர்வு இருக்கும்போது தான் வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு அர்த்தமாக போகிற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த பிடிமானம் தான் வாழ்க்கையை நகர்த்துற மாதிரியே இருக்குது.